ஜனாதிபதிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்துக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். கடன்களை திருப்பி செலுத்தும் போது பொருளாதாரத்தில் ஏற்படும் ஆழமான தாக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் வரலாற்றில் பல்வேறு அரசாங்கங்கள் கடன் பெற்றுள்ளன எனவும் தமது அரசாங்கம் அத்தகைய முறைசாரா கடன் பெறவோ அல்லது முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதோ இல்லை என்றும் தனது அரசாங்கம் பொருளாதார ஸ்திர நிலையில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது எனவும் ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்துடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினோம். ஜனாதிபதி நன்றாக பல மனத்தியாலங்கள் எம்முடன் கலந்துரையாடினார். நாம் எமது பிரச்சினைகளை முன்வைத்தோம். இந்த மாதம் 24ஆம் தேதி சுற்று நிரூபம் வெளியிடுவதாக கூறினார். சம்பள சுற்று நிரூபம் ஏப்ரல் 10ஆம் தேதியாகும் போது அனைத்தும் செலுத்தப்படும் என கூறினார்.